நீங்கள் 31வது வாரத்தில் இருக்கீங்க. இன்னும் 9 வாரங்கள் தான் இருக்குது. உங்கள் குழந்தையோட வரவை எதிர்நோக்கி ஆவலாக இருப்பீங்க. ஒரு பக்கம் உங்கள் குழந்தைய பார்க்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வும், அது மணிக்கு வலி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கும். உங்கள் குழந்தை வளர்கிறனால விரிவடையும் கர்ப்பப்பை உங்கள் அன்றாட பணிகளை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிரும். இது வரைக்கும் அதிக சுறுசுறுப்பாக இருந்தாலும் இனி உங்களுக்கு சோர்வாக இருக்கும். இது உங்கள் குழந்தை வேகமாக வளருதுன்றதுக்கான அறிகுறி. இந்த 31வது வாரத்தில் குழந்தையோட 5 புலன்களும் முழுமையாக உருவாகிருக்கும். குழந்தையோட வளர்ச்சியில் இந்த வாரத்தில் மூளை வளர்ச்சி முழு வேகத்தில் இருக்கும். அவங்க மூளையில் நியூரான்கள் பில்லியன் கணக்கில் உருவாகிட்டுருக்கும். இந்த நிகழ்வு நிகழும் போது தான் குழந்தையோட 5 புலன்களும் நிலையான தகவலை பெற உதவுது. உங்கள் குழந்தை அம்னியாட்டிக் திரவத்தில் நீந்தவும் அவங்களோட கட்டை விரலை உறிஞ்சுவது போன்ற எல்லாம் செய்யலாம். உங்களோட குழந்தை உங்களோட குரல் கேட்ட அசைவு கொடுப்பாங்க. சில நேரங்களில் குழந்தைக்கு விக்கல் எடுக்கும். குழந்தையோட கண்கள் முழுமையாக செயல்படும். குழந்தையோட தசையில் இருக்க கொழுப்பு அளவு முன்பை விட அதிகமாக இருக்கும். குழந்தையோட எலும்புகள் கடினமாக உருவாகிட்டு இருக்கும். அப்படியே இருந்தாலும் குழந்தையோட மண்டை ஓட்டின் எலும்பு ரொம்ப மென்மையாகவும் நெகிழ்வாகவும் இருக்கும். இது எதனாலனால் சூப்பிரசவம் ஆரம்பிக்கும் போது அவங்க வெளியேறதுக்கு எளிமையாக இருக்கும். குழந்தையோட மண்டை ஓட்டில் ஃபண்டானல்ஸ், அதாவது குழி இருக்கும், ஒரு வித குழி. அது குழந்தையோட குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாடி மூடிடும். இது ஒரு சிலருக்கு 2 வருஷங்கள் கழித்து தான் குழந்தைக்கு மூடும். பெரியவங்கள உச்சி துடிக்குதுன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு, அதுதான் இது. குழந்தை இந்த டைமில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கலாம். இது எப்படி நிகழுதுன்னா, குழந்தை அம்னியாட்டிக் திரவத்தை விழுங்குறதுனால அடிக்கடி யூரின் கழிப்பாங்க. உங்கள் குழந்தையோட அளவு மென்மையான முழு தேங்காய் போல் இருக்கலாம். உங்கள் குழந்தையோட எடை 1.2லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் இருக்கலாம். அவங்களோட நீளம் இந்த டைமில் 40 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு திணறல். உங்கள் கர்ப்பப்பை விரிவடையும் போது உங்கள் வயிற்றின் மேல் நோக்கி தள்ளுவதனால சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுது. உங்கள் குழந்தைக்கு நஞ்சுக்கொடியின் மூலம் ஆக்சிஜன் போகிறனால நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அவங்களுக்கு எளிதாக சுவாசம் கிடைக்கும். உங்கள் மார்பகத்தில் கொலஸ்ட்ரம் என்ற மஞ்சள் நிற திரவம் உருவாகியிருக்கும் இந்த வாரத்தில். இது உங்கள் குழந்தை பிறந்த பின்னாடி ஃபஸ்ட்டு 3 நாட்களுக்கு வரும். உங்களோட சருமத்தில் மற்ற பகுதியில் விரிசல் உண்டாக்கிரும். உங்கள் குழந்தை பிறந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைஞ்சிரும். உங்கள் மார்பகத்தில் தோல் வளர்ச்சி அடையிறதுனால அவங்களுக்கு அரிப்பு உண்டு